திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி டிஆர்பிக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 வரைக்குமே இன்றைக்கி இந்த ஸ்டார் மதிப்பெண்களுக்கு எதிரான வழக்குகள் தான். இன்னும் நிறைய வழக்குகள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த ரெட் பெட்டிஷன் எல்லாமே இந்த வழக்கு எல்லாமே இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கில் இன்றைக்கி ஆர்கியூமெண்ட் என்னென்னு கேட்டால், இந்த ஸ்டார் கொஷின் எல்லாருக்குமே மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அந்த ஸ்டார் கொஷினை ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணாலும் அதனால் ஒரு பெரிய மாற்றம் வரலன்றது தான் நீதிபதியினுடைய பார்வை. கவிதா ரமேஷ் அவர்கள் வழக்காடும்போது ஒரு கொஷினுக்கு எப்படி ஆன்சர் 2, 3 இருக்க முடியும் அப்படின்லாம் அந்த இது வச்சாங்க, எப்படி கொடுக்கணுன்ட்டாங்க. அப்போ என்ன கேட்டாங்கன்னா, மெட்ரில் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸ்பர்ட் ஒரு இதை வச்சு அவங்க பண்ணும்போது அது ஆதாரமாக வச்சு இது பண்ணாங்கன்னா, அதே அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சுங்க. இன்னொரு மெட்ரில் வைக்கும்போது அது சரியாக இருக்கும்போது அது சரியாக தானே இருக்குன்ற மாதிரி அந்த விடை குறிப்பு எல்லாமே செல்லுபடின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் மற்ற அதாவது ஒருத்தவங்க அந்த கவிதா ரமேஷ் அவர்கள் பார்ட்டி தரப்புக்கு ஆதரவாக பேசினாலும் இந்த எக்ஸாமே ரீ எக்ஸாம் கேட்ட வழக்கறிஞர் அவங்க அந்த நீதிபதிக்கு கரெக்டாக அதை எடுத்து சொல்லக்கூடிய இதில் கிடையாது. அவர் என்னென்னு கேட்டால், இப்போ ஸ்டார் கொஷினை இப்போ 150 அதை நிறைய எக்ஸாம்பிளே சொன்னாங்க. 150 கொஷினு 150 கொஷினில் 25 கொஷின் ஸ்டார் கொஷின் வச்சிங்கன்னா, மீதி 125 எடுத்தால் அந்த 125 மதிப்பெண்ணில் மற்றவங்களை எல்லாருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு போனால் இதனால் என்ன சேஞ்ச் ஆக போகுது? அந்த 25 எல்லாருக்கும் ஆடாக தானே ஆக போகுது. இப்போ 70 மார்க் எடுக்கிறாங்கன்னா அந்த 25 வரும்போது 95 ஆக போகுது. எடுத்துட்டாங்கன்னா 75 இருக்கும்போது இப்போ 74. இந்த கொஷின் தான் இதே தான் ஒரு திருப்பி சொல்லிட்டு போனாங்களே வச்சு. ஆனால் இதில் அந்த உண்மையை அதை எடுத்து சொல்லக்கூடிய சரியான விளக்கம் யாரும் கொடுக்காதது தான். அது ஒரு பங்காக இருந்தாலும். ஆனால் இந்த வழக்கு நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம். இந்த நீதிபதி அமரும் மாற்றம் தெரிஞ்ச உடனே நம்ம இது இந்த முடிவு இப்படி தான் இருக்குன்ட்டு நம்ம சான்று சரிபார்த்த முடிவுகள்லாம் பயப்பட தேவையில்ல. இந்த வழக்கு தைரியமாக இருக்கலாம்னு சொன்னது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம். இந்த வழக்கு இப்படி தான் போகுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரியும். ஏன்னாட்டா நியமன தேர்வுக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் ஒரே இதில் முடிச்சு வச்சவர். அதே போல் தான் இப்போ இந்த ஸ்டார் மதிப்பெண்களுக்கான வழக்குகளையும் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு. இப்போ நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி என்னன்னு கேட்டாங்கன்னா, திரும்பி அப்பீல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எதிர்த்தர ஆசிரியர்கள் இந்த வழக்கு தொடுத்த ஆசிரியர்கள் அப்பீல் போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு போகிற அளவுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க. இப்போ அரசு தரப்புக்கு இனிமேல் இந்த ஒரு ஸ்டே எல்லாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டே இப்போ இந்த வழக்கு மதுரையில் வரும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை உத்தரவு வச்சு ஏற்கனவே இந்த உத்தரவு இங்கே வந்திருக்கு, இந்த தீர்ப்பு வந்துருன்னு சொன்ன உடனே இதே தீர்ப்பு தான் அங்கே மேற்கோள் காமிக்க முடியும். ஏன்னு கேட்டால் ஒரு தனி நீதிபதி அமர்வில் ஒரு இடம் வந்தாவே அதுதான் அதுக்கு முரணாக இன்னொரு நீதிபதி தீர்ப்பு தரமாட்டாங்க. இது உள்ள கோர்ட்டில் உள்ள நடைமுறை. இப்போ இவங்க இங்கே கவுண்டர் ஃபைல் பண்ணது அங்கே அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கான். இந்த தீர்ப்பு இங்கே வாங்கியிருக்கின்றது அங்கேயும் அது பொருந்தும். அது பொருந்தும். அது இனிமேல் நம்ம கடைசியாகவே இந்த வழக்கில் நம்ம இது பண்ணோம். அப்பீல் போகிறது ஆசிரியர்களா இல்லை அரசான்ட்டு. இப்போ இன்றைக்கி அரசுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆசிரியர்கள் தான் அப்பீல் போகிறதுக்கு ரெடியாகவும் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு இந்த வழக்கினுடைய டாக்குமெண்ட் இருந்தால் சென்ட் பண்ணுங்கன்னு கூட இப்போ கேட்டாங்க. இதில் வழக்கு போட்டவங்க அவங்க வழக்கு போட்டவங்களே என்னுடைய வழக்கு வந்துச்சா போச்சான்னு கூட கேட்குறாங்க. ஆனால் கேட்டவருடைய வழக்கு இதில் வரல. ஆனால் அது வராமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வராமல் இருந்தாலும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. சான்று சரிபார்ப்பு முடிச்சவங்களுக்கு ஒட்டுமொத்த வழக்குகளுமே முடித்து வைக்கப்பட்டது. இந்த நியமன தேர்வுக்கு இந்த ஸ்டார் மதிப்பெண்களுக்கு எதிரான வழக்கு அது மதுரையாக இருந்தாலும் சரி தான், சென்னையில் இருந்தாலும் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துடுச்சுன்னா அந்த தீர்ப்பு அனைத்து சிங்கிள் பெஞ்சுகளுக்கும் பொருந்தும். இதை எதிர்த்து அவங்க வழக்கு போகணுன்னா டபுள் பெஞ்சுலேயும் அவங்களுக்கு நெகட்டிவ் யார் வருதோ அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு. இதுதான் நடைமுறை.
இப்போதைக்கு இந்த வழக்கு அனைத்து வழக்குமே முடிக்க வைக்கப்பட்டுள்ளது. பெருசா வந்து நீதிபதி வந்து பெருசா இந்த வழக்குல வந்து என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது பண்ண விஷயம். இது என்ன செய்ய முடியுதோ பண்றாரு. இந்த வேரியேஷன்ல வந்து அந்த 0.5 மார்க்ல கூட வந்து இதில பாதிக்கப்படுவாங்க, போவாங்கன்றத அத கரெக்ட்டா வந்து எடுத்து ஒரு காம்படிஷன் எக்ஸாம்னா 150 வைக்கிறாங்கன்னா 150க்கு ஒரு 1, 2ன்றத வந்து புறந்தள்ளலாம். ஒரு 20 கொஸ்டினுக்கு மேல 25 கொஸ்டினுக்கு மேல இருக்குதுன்னா, அந்த 20, 25 கொஸ்டின்ல வந்து ஒ எத்தனை பேர் தலையெழுத்து எப்படி வேணாலும் மாறலாம் மாறலாம். ஆனா, அதில வந்து இத வந்து எடுத்து வாதாடின வழக்கறிஞர்கள் வந்து அந்த அளவுக்கு சரியா அத எடுத்து வைக்கல. அப்ப இதில வந்து 150 கொஸ்டின் இப்ப ஸ்டார் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கங்க. 150 பேர் 150 எல்லாருக்கும் மதிப்பெண் குடுத்து, எல்லாருக்கும் வந்து போஸ்டிங் குடுத்துருவாங்களா? என்ன ஒரு இந்த லாஜிக்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கணும். இப்போ அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. அந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து கேட்ட ஆல்ரெடி இருந்த நீதிபதி எத்தனை கொஸ்டின் கேட்டு இது பண்ணி, அது சம்மந்தமான வழக்கு. அது சம்மந்தமா யாரும் கேள்விகளும் எழுப்பல. அது சம்மந்தமா வந்து யாரும் வந்து இது பண்ணல. இப்போ என்ன அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும்? அப்படின்ற மாரி தான் நீதிபதி பார்வையில அப்படி தான் வந்து இந்த வழக்க அவரு முடிச்சு வச்சிருக்காரு. இது வந்து ஏற்கனவே வந்து இந்த நியமன தேர்வுக்கு எதிரான வழக்குகளும் வந்து போகும்போது அப்படி தான் நடந்தது. இப்போ வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா அவங்க இப்ப பணி நியமனம் அமைச்சர் நேத்தே வந்து பேட்டியே குடுத்துட்டாரு. ஒரு இந்த இந்த மாதம் இறுதிக்குள்ளார நாங்க வந்து பணி நியமனம் செஞ்சுருவோன்ட்டு. அத கரெக்ட்டா கச்சிதமா இன்னைக்கு எல்லாமே நடத்தி முடிச்சுட்டு வராங்க. இப்போ வந்து ஆசிரியர் தரப்பு வந்து அப்பீல் போனாலும், இவங்க ப்ராசஸ் எல்லாம் இனிமே நடந்துட்டு தான் இருப்பாங்க. அத போய் நீங்க கோர்ட்ல போயிட்டு இது வாங்கி திரும்பி வரத்துக்குள்ள, உள்ளார போனவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க. இது வந்து 2013ல நடந்த ஒரு நிகழ்வு. இந்த அத்தியாயம் இதோட முடிந்து விடுமானா, நிச்சயம் முடியாது. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு போறது அளவுக்கு வந்து தயாராயிட்டாங்க. இத நாம வந்து செய்தியா தான் சொல்றோம். நம்ம வந்து அந்த கவுன்சிலிங் அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சவங்களுக்கு வந்து நெகட்டிவா வந்து எடுத்துக்கிறது அது அது அவங்களுடைய இது. அடுத்தது இந்த வழக்கு அவங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து அதனுடைய இதெல்லாம் கேட்குறாங்க. நாங்க போறோன்ட்டு நம்மகிட்டயும் சொல்லிட்டாங்க. அதனால வந்து இத வந்து நீங்க அது வந்து அவங்களுடைய இதில வந்து நம்ம வந்து செய்தியத்தான் நம்ம சொல்றோமே ஒழிச்சு, நம்மள வந்து நெகட்டிவா பார்க்காதீங்க. அந்த வழக்கு அப்படி போயிட்டுருக்குன்னா, இன்றைக்கே வந்து டபுள் பெஞ்சில வந்து ஒரு வழக்கு நியமன தேர்வுக்கு எதிரான போட்ட வழக்கு ஒண்ணு இருக்கு. அதேமாரி 400 வழக்கினுடைய தீர்ப்பு இருக்கு. அதேமாரி ஏற்கனவே வந்து இந்த நியமன தேர்வுக்கு எதிரான டபுள் பெஞ்சில ஒரு வழக்கு இருக்கு. இந்த வழக்கெல்லாம் என்னைக்குமே வந்து ஒரு தலை மேல ஒரு கத்தி தான். இதையும் அரசாங்கம் வந்து இதேமாரி முடிச்சு வச்சாங்கன்னா, அது அவங்க அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சவங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். இந்த வழக்குகள வந்து அவங்க வந்து இது திரும்பி வழக்குல எதுனா வந்து அவங்களுக்கு பாதகமா வந்தா, அது அவங்களுடைய பணி வாய்ப்புக்கும் கொஞ்சம் சற்று இதுதான் இருக்கும். ஆனா, இப்போதைக்கு கவர்மெண்ட் தரப்புல தெளிவா இருக்காங்க. உங்களுக்கு பணி வாய்ப்ப உள்ளார சான்றிதழ் சரிபார்ப்பு குடுக்குறதுல அவங்க முழு மூச்சியா 100% அதற்கான வந்து வேலைய இறங்கி செய்றாங்க. இதில வந்து மாற்று கருத்து இல்ல. எது எப்படியோ யாராருக்கு வந்து அ அமையணும்னு இருக்கோ, அது அமைஞ்சிருக்கு. இப்ப இனிமே வந்து வர காலங்கள்ல வரக்கூடிய வழக்குகள பொறுத்து தான் அதுக்கடுத்து என்னான்னு தெரியும். அ ஆசிரியர் சம்மந்தமான வழக்குகள, செய்திகள தொடர்ந்து நம்ம காணொளியா பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.